அப்ளிகேஷன் போட்டவன், குரூப் ஸ்டடி படிக்கிறவன், டிஎன்பிசி படிக்கிறவன், இவங்கெல்லாம் வன்னி மரக்கன்றை வாங்கி வீட்டில் நட்டு வளர்த்து வந்து பெருசானதுக்கப்புறம் கொண்டு போய் வெளியில் கோயில்களில் நட்டணும். இல்லை வன்னி மரம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்துல என்ன பண்ணணும், கோதுமை, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆற்றல் கோதுமையில் இருக்குது, அந்த கோதுமை தானியத்தை சனிக்கிழமை இரவை ஊற வைத்து அந்த நீரை கொண்டு போய் அந்த மரத்தடியில் விட அவர்கள் வெற்றி பெறலாம். வன்னி மரம் சோலாவாக ஒரு மனிதனுக்கு அரசாங்க வேலையை வாங்கி தரும். வன்னி மர குச்சி, வன்னி மர வேறு, வன்னி மர பட்டை, வன்னி மர இலை, வன்னி மர குச்சி, இதெல்லாம் பூஜைகள் செய்யணும். குருமார்கள் உதவியோடு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான ஆற்றலை தரும். பணமே ஒருத்தனுக்கு வரலை, சேலஞ்ச். பணமே ஒருத்தனுக்கு வரலை, ரொம்ப கஷ்டப்படுறான், பணப்புழக்கமே இல்லை. சில பேர் சொல்கிறேன், நான் 2 மாதம் வேலைக்கு போய் கையில் பணம் பார்த்துங்கிறான். எல்லாம் போய் வன்னி மரத்தடியில் போய் இருந்து அந்த இலையை பிடிங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி சாமியை கும்பிட்டு அந்த மரத்தை சுத்தப்படுத்தி அதுக்கு நீர் பாய்ச்சி கூட மாட இருந்து பணிவாக இருந்து அதை தொட்டு பிடிச்சி கொஞ்சம் மரத்தை மரத்துக்கு முத்தம் கொடு, மரத்தை காதலாக நினச்சிக்க, ஆதரவாக இருந்து மரத்தில் இருக்க அசுத்தத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடும், சுத்தப்படுத்தி கை கட்டி எனக்கு செல்வத்தை கொடுன்னு சொல்லி வன்னி இலையை வாங்கி வச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போ. ஏதாவது ஒரு வேலை வரும், எவனா ஆள் கிடைக்காம கூப்பிடுவோம், போ 500 1000 சம்பாதி. இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது.